everyone, welcome to Jain Shobha Good Life. Today we are going to make an easy, quick lunchbox recipe. We have to make just the once, we have to make it and we can enjoy this lunchbox for 1 month. ஸோ 1 மந்த்துக்கு இதை என்ஜாய் பண்ணலாம். ஒன் டைம் ரெடி பண்ணாலே போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்ன தேவைன்னு இப்போ அம்மா சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் we have to heat the கடாய் and we have to keep all the ingredients ready like தனியா, உளுத்தம்பருப்பு, chana dal. If you don't have chana dal, you can use this chana also. கடலைப்பருப்பு, இது மிளகாய், இதுக்கு தேவையான புளி லெமன் சைஸ் அண்ட் ஒரு 15 மிர்ச்சி இருக்கும் இல்லையா, 21 மிர்ச்சி அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ஹிங் பவுடர். திஸ் ஆர் த இன்க்ரீடியன்ஸ். இவ்வளோ தான் தேவை நமக்கு. இதை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கடாயில் சூடு பண்ணியாச்சு. இந்த ட்ரையாக வறுத்துக்கணும், ட்ரை ரோஸ்ட். இந்த கப்பால் 4 கப்பு, இந்த 4 கப் தனியா. இது இந்த கப்பால் 1 கப்பு urad dal. 1 cup urad dal, 4 cup dhania. This is the measurement to make this quick, tasty, easy lunch box for all working women. Working women, young women, 20 to 50 young women, bachelor, இவங்களுக்கெல்லாம் இந்த பாக்ஸில் செஞ்சு வச்சு அவங்க ரைஸ் வந்து செஞ்சால் போதும். இதை இந்த பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணி ரைஸோட மிக்ஸ் பண்ணி ஏதாவது கொஞ்சம் தொட்டுக்க வச்சு ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போயிடலாம். இந்த குவான்டிட்டி அம்மா 1 month வரும் இல்லையா? இது 1 month வரும். திஸ் குவான்டிட்டி வில் லாஸ்ட் ஃபார் 1 month. ஸோ ஈவன் ஆல்டர்னேட் டேஸ் கூட இது எடுத்துன்னு போகலாம். ஆர் வென் பிஸி டே, ரெய்னி டேலெலாம் கொஞ்சம் லேட் ஆகிடுதுங்கும் போது குயிக்காக ரைஸில் இதை மிக்ஸ் பண்ணி யூ கேன் கேரி டு த ஆஃபீஸ். ரைஸில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தொட்டுக்க ஒன்றுமே வேண்டாம். ஏதாவது ஒரு மேங்கோ பிக்கல்ஸ் இருந்தால் போதும். கர்டு, மேங்கோ பிக்கல், கர்டு, ஒரு பாப்பட் இதமாரி இருந்தாலே இட்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். லெமன் பிக்கல் வெரி ஹெல்தி ஆல்சோ, வெரி ஹைஜீனிக். டெய்லி வெளியில் சாப்பிட்டா இட் இஸ் நாட் ஸோ குட் ஃபார் ஹெல்த். ஸோ இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சா ஆல் ஃபுல் ஃபேமிலி கேன் என்ஜாய் திஸ் குயிக் லஞ்ச். கிட்ஸ்க்கும் கொடுக்கலாம், ஒர்க்கிங் உமன்ஸ்க்கெலாம் இது ஒரு பூன், வரப்பிரசாதம் மாரி. இது மாதிரியே இந்த மிர்ச்சி, ரெட் சில்லியை போட்டு அது உடது டாலோட நல்ல அரோமேட்டிக் ஃப்ளேவர் வர வரைக்கும் அம்மா அதை ரோஸ்ட் பண்ணணும். ரெட் ஆகணும். அப்போ ரெட் ஆகும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அந்த மிளகாவும் அந்த உளுத்தம்பருப்பும் நல்லா சிவந்தோன்னு வாசனை வர ஆரம்பிக்கும். இப்போ வாசனை வரல, இன்னும் ஒரு 5 minutes வரைக்கும். இது ப்ரிப்பரேஷனுக்கு மட்டும் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணணும். ஆறணும். ஆற விட்டு இதை ஜாரில் போட்டு பவுடர் செய்யணும். இதை ஏன் ட்ரையாக வறுக்கிறோம்னா, இது 1 year நாங்கள் கிடையாது. ஒரு பாட்டிலில், ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா 1 year ஆனாலும் இது ஒரு இதுவும் வராது, இருக்கு பூச்சி வராது, இது கெட்டு போகாது. அதுக்காக தான் ட்ரையாக வறுக்கிறோம். நீங்கள் ஆயில் போட்டு ரைஸில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட் ஹாஸ் மோர் ஷெல்ஃப் லைஃப். 6 months to 1 year வரைக்கும் இது ஸ்டோரேஜ் டைம் இருக்குது. பட் வி வில் கன்சியூம் இட் பிஃபோர் இட். அதுக்கு முன்னாடியே இது தீர்ந்து போயிடும். ஆனால் இதுமாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால இதோட ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? இப்போ கொஞ்சம் வாசனையும் வருது, நல்லா கலரும் சேஞ்ச் ஆகுது. இந்த டைத்தில் இந்த புளியை இதில் போட்டு, லெமன் சைஸ் டாமரின் இது இதில் போட்டு ஒரு 2 பண்ணிவிட்டு, இது நல்லா வறுத்து ரோஸ்டட் சனா டால் இதையும் இதில் போட்டு. Roasted chana dal, we are using roasted. If you don't have this, you can either traditionally chana dal is used. chana dal தான் யூஸ் பண்ணணும். ஒரு கட்டோரி 1 கட்டோரி இல்லையா? 1 கட்டோரி. அது கொத்தமல்லி 4 கட்டோரினா இது 1 கட்டோரி. இன்னைக்கு சனா டால் ஷார்ட்டேஜாக இருந்ததுனால we are
taken the option of roasted chana dal. This will also taste excellent. எக்ஸலண்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணி பண்ணியாச்சு. இது ஒரு தட்டில் கொட்டி கூலானும் கூழாக்குவோம். அது வரைக்கும் இந்த கொத்தமல்லியை தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். தனியாவை ட்ரை ரோஸ்ட் செப்பரேட்லி, யூ ஹேவ் டு செப்பரேட்லி ரோஸ்ட் த தனியா. ஏன்னா இது கருத்து போயிடும் சீக்கிரமாக, சூடு தாங்காது. அதனால் இந்த தனியாக போட்டு எப்படி வறுக்கும் போது வாசனை வரும், லைட்டாக சிறக்கும். அந்த டைத்தில் நிறுத்தி இதையும் ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு ஆற வைக்கணும். இதை வறுக்கும் போது நல்லா வாசனையை வெளியே விடுது கொத்தமல்லி வேற. இதை என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் சிவக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் வறுத்தோம்னா நல்லா செவந்துடும். செவந்த பிறகு வாசனை நல்ல கமக்கமக்குதான் இருக்கும். இது சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சி, நல்ல சூட்டு உடம்பாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல குளிர்ச்சி. ஒன்றும் பண்ணாது உடம்பு நல்லா வச்சுக்கோங்க. கொத்தமல்லி வேற ஸ்டொமக்கும் நல்லது, ஸ்டொமக்கு ரொம்ப நல்லது. இன்டைஜஷன், வயிற்று வலி இந்த மாதிரிலாம் தனியா சாப்பிடும் போது ஸ்டொமக் ஒரு நல்ல கூலிங் ஏஜென்ட்டாக வேலை செய்யும். அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி டேஸ்ட் பொடி சாதம் இல்லை புளி கொஞ்சம் சேர்த்துருக்கனாலும் உங்களுக்கு புளிப்பு சுவையும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். Now slightly color is changing, nice aromatic flavor already it has start ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் இல்லையாம்மா? இன்னும் 1 நிமிஷம் இப்படி செஞ்சால் போதும், ஒரு கலர் சேஞ்ச் ஆகிடும். கருக்காமல் பார்த்துக்கணும், கருத்துட்டுனா டேஸ்டெல்லாம் போயிடும், வாசனையும் போயிடும். ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். ஆமாம், இதை கைவிடாமல் பக்கத்துலேயே நின்று நல்லா வறுக்கணும். இதை போட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது, ஏன்னா ட்ரையாக நம்ம செய்கிறோம். அது ஆயில் போட்டாலும் பக்கத்தில் என்னென்னு தான் வறுக்கணும். இப்போ இது போகிறோம், நல்லா சூடாக சிவப்பாயிடுச்சு. கிரீன் கலர் டர்ன் இன்டு ரெட்டிஷ் கலர் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம அடுத்து ஆற விட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் டு அ பிளேட் அண்ட் அலோவ் இட் டு கூல், கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருவோம். both in different plates. இது புளி, இது இந்த பருப்பு வகைகள். இப்போ எல்லாத்தையும் நம்ம கூல் ஆனோன்னா கிரைண்ட் பண்ணணும். இப்போ நல்லா இந்த கொத்தமல்லி நல்லா ஆறிடுச்சு. இப்போ முதல்ல கொத்தமல்லியை இதில் போட்டுக்கணும், ஜாரில் போட்டு நல்லா ட்ரை பவுடராக பண்ணணும் இல்லையம்மா? நல்லா ட்ரை, இதை மாத்திரம் நல்லா ட்ரை பண்ணிட்டு பருப்பெல்லாம் போட்டு கோர்ஸாக பண்ணணும். இது நல்லா கொஞ்சம் வாயில் பருப்பெல்லாம் கடி பண்ணுறதுக்கு நல்லா. ஸோ தனியா யூ ஷுட் கிரைண்ட் இட் வெரி சாஃப்ட் அண்ட் த ரெஸ்ட் யூ ஷுட் கிரைண்ட் இட் கோர்ஸ்லி. இப்போ இதில் அந்த ஆட் த ரோஸ்டட் மிர்ச்சி. தேவையான சால்ட் ஒரு 2 teaspoon இல்லையா? 2 teaspoon, small teaspoon. And now we have to add hing powder for more flavor. 1 teaspoon. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். கொத்தமல்லி, மிளகா, உப்பு, பெருங்காயம் இது எல்லாத்தையும் பவுடர் ஆக்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த உளுத்தம்பருப்பு, இந்த சனா டால் இதெல்லாம் பொடி பண்ணிடும், மிக்சர் ஜாரில் போட்டுக்கணும். இதை கொஞ்சம் கோர்ஸாக அரைக்கணும். இப்போ அந்த பருப்பு, புளி இதெல்லாம் அரைச்சது இது ரோஸாக அரைச்சி பருப்பு, நைஸில் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிட்டு
இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். இதில் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். மேலே கீழமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் புளி இருக்குது, எல்லாம் இருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி ஏர் டைட்டில் போட்டுக்கலாம். கிளாஸ் பாட்டில் அதுமாரி போட்டால் கிளாஸ் பாட்டில் ஒரு பாட்டில் நிறையா ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு பாட்டில் இருக்குது, அதை வேற ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணலாம். ரெஸ்ட் ஆஃப் திஸ் பொடி வச்சு எப்படி லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஹாட் குக்டு ரைஸ், நல்ல சாதம் உதிரி உதிரியாக ஃப்ளஃபியாக ரைஸாக இருக்கணும். டேக் as much as you required. நல்ல உதிரியாக சூடாக இருக்குது. இதில் இப்போ மேலே இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். தில் ஆயில். Now add the 1 டேபிள் ஸ்பூன். இந்த ரைஸ்க்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடணும். 2 போட்டிருக்கேன், இது போதும். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். ரைஸ் ஷுட் பி வெரி ஃப்ளஃபி, உதிராக இருக்கணும். டேக் தி லேடலோட பேக் சைடால் பண்ணால் இது நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். குழையாமல் வரும். சாதம் சூடாக இருக்கனால குழைஞ்சிடாமல். நான் ரைஸ் மிக்ஸ் பொடி ரெடி ஆகிடுது லஞ்ச் பாக்ஸ்க்கு. நான் லஞ்ச் பாக்ஸையும் ரெடி பண்ணிடலாம். ஈஸி, வெரி சிம்பிள், yet வெரி டேஸ்டி அண்ட் ஹெல்தி ரைஸ் மிக்ஸ் பொடி. இதை மார்க்கெட்டில் வாங்க போனால் அது விலை ரொம்ப கூட கிடைக்கும். 100 கிராம்ஸே தனியா ரைஸ் மிக்ஸ் பவுடர் ஒரு 150-200 ருபீஸ் கிடைக்கும். வீட்டில் செய்யும் போது இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ஃபுல் ஃபேமிலி கேன் என்ஜாய். Now we can serve it with pickle. பிக்கலோடையும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கர்டோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். Even you can have papad along with this. கிவி ஃப்ரூட்ஸ். இது கொஞ்சம் புளிப்பு பழம் இது இருக்குது, நல்ல மேட்சாக இருக்கும். ஒரு கம்ப்ளீட் லஞ்ச் வித் நடுப்புற தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை திஸ் சிம்பிள் பட் வெரி டேஸ்டி, healthy, easy lunch box. I'll see you in the next video. Bye.